எல்லா போற்றுதலுக்கும் உரியவராக இருக்கிற தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த தூய தொழுகைக்கு நேராக அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். எல்லா போற்றுதலுக்கும் உரியவராக இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை என்கின்ற பாடலின் வரிகளை பாடி ஆண்டவரை நாம் தொழுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஜெபம் செய்வோம். எல்லா போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் உரியவராக இருக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, பரமபிதாவே, இந்த தூய நாளுக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒருமுறை கூட உம்மை நாங்கள் தொழுவதற்கும் உம்மை உயர்த்துவதற்கும் உம்மை போற்றுவதற்கும் நீர் தந்த தருணத்திற்காகவே நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த ஆரோக்கியம், சுகம்பலன், எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே சகல கனத்திற்கும் மகிமைக்கும் புகழுக்கும் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் உரியவராக இருக்கிறீர். உம்முடைய திருவடிகளிலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிற தமது அடியவர்களாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதன் மூலமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவும், அப்படி தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கின்ற வேத வசனத்தின்படி உம்மால் ஆவிக்கு உரிய உயர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், பரலோகத்தின் நன்மைகளாலே நிரம்பவும் இந்த தொழுகையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அப்படி நித்திய ஜீவனுக்கு உரியவைகளிலே நாங்கள் பெருகுவதற்கு ஆண்டவர் தமது ஆவியினால் தமது பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. தூய ஆவியானவரின் அசைவாடுதலுக்காகவும் கர்த்தருடைய வல்லமையின் வெளிப்படுத்தலுக்காகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகின்றோம். தூய ஆவியினால் எங்களை வழிநடத்தும். முடிவு மட்டும் உமது பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பீராக. தூய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் இறைவேண்டலை ஏற்றுக்கொள் அன்புதரை இந்த பரம தந்தையே, ஆமீன். இரக்கம், மனதுருக்கம், நீடிய பொறுமை, பூரண கிருபை, சத்தியம் உள்ளவர் ஆண்டவர்.
அந்த உன்னதமான ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் வண்ணமாக, அவரை உயர்த்தும் வண்ணமாக கீர்த்தனையிலே 10வது பாடல், போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே என்கின்ற கீதத்தின் 10வது பாடலை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். போற்றிடுவாய் மனமே, தினம் போற்றிடுவாய் மனமே. போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே, தினம் போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே. நாற்றிசையோர் பணிந்தேற்றிய நேசன், நாற்றிசையோர் பணிந்தேற்றிய நேசன், வீற்றிருக்குமே கனகாசன வாசன், வீற்றிருக்குமே கனகாசன வாசன். போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே. ஞாலமெல்லாம் கிறிஸ்தேசுவை நாடும், ஞாலமெல்லாம் கிறிஸ்தேசுவை நாடும், பாலக குழந்தைகள் வாய் துதி பாடும், பாலக குழந்தைகள் வாய் துதி பாடும். போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே. நாட்கள் பொல்லாததால் ஞானமாய் நடந்து, நாட்கள் பொல்லாததால் ஞானமாய் நடந்து, மீட்பராமேசுவின் நாமமே பணிந்து, மீட்பராமேசுவின் நாமமே பணிந்து. போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே. எஜமான் வரும் நாழிகை அறிவோர்கள், எஜமான் வரும் நாழிகை அறிவோர்கள், நிஜமே பரகதி வீடடைவார்கள், நிஜமே பரகதி வீடடைவார்கள். போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே, தினம் போற்றிடுவாய் மனமே நீ பரனை போற்றிடுவாய் மனமே. நாம் நின்றவாறே 81வது சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். முறைமுறையாக படிக்கும்படியாய் தரப்பட்டிருக்கிற சங்கீதம் 81. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசைமான சுரத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளி தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்னென்றைக்கும் இருக்கும்.
உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனிலால் உன்னை திருப்தியாக்குவேன். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூர ஸ்திரீயின் தீட்டை போல இருந்தது. ஜப நிலையிலே ஆண்டவர் தருகின்ற பரிசுத்தத்திற்காக, தூய்மைக்காக ஆண்டவரை நான் நோக்கி பார்ப்போம். ஜப நிலையிலே உன்னதமான ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, திருமறை சொல்லுகிறது ஆண்டவர் நீதி நிறைந்தவர் என்று. இருதயத்தில் தூய்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள் என்று திருமறை போதிக்கிறது. ஆண்டவர் கூட சொல்லி இருக்கிறார், நீதியையும் நியாயத்தையும் எனது சிங்காசனத்தின் ஆதாரமாக நான் கொண்டிருக்கிறேன் என்று. இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார், உங்களால் சமூகம், தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறது என்று. இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அன்பானவர்களே, இரக்கமுள்ள ஆண்டவர் அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு உரிய பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டி இருக்கிறது. அவருக்கு ஏற்ற நீதி உங்களிலே காணப்பட வேண்டி இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துவீர்களா? கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிறவர்கள் மீது கிருபையை ஆண்டவர் பொழிந்தருளுகிறார். அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உமக்கு விருப்பமில்லாத வார்த்தைகளை நான் பேசி இருக்கிறேன், உமக்கு சித்தமில்லாத மாம்ச கிரியைகள் என்னிலே காணப்பட்டது, என்னை மன்னித்தருளும் என்று வேண்டுதல் செய்வீர்களா? அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆகில், இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ளவர், உங்களை தூய்மைப்படுத்தி நீங்கள் கேட்கின்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையை தந்து நித்திய ஜீவனுக்கு உரிய நன்மைகளால் உங்களை நிரப்புவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை உங்களுக்கு ஆண்டவர் அருளுவார். அது நிமித்தமாக எண்ணற்ற நன்மைகளால், பரலோகத்தின் ஆவிக்குரிய இரக்கங்களால், கிருபைகளால் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். இந்த அருள் வளங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஆண்டவரை பார்த்து நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாயிருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை நீதிப்படுத்தும். உமக்கே உரியவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் செய்தருளும். அப்படி வேதம் சொல்லுகின்ற தூய்மையிலும் நீதியிலும் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரையே உயர்த்தி வாழ்வதற்கு எங்களை நீர் பலப்படுத்தும். எல்லோரும் நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக பாடல் வரிகள் மூலமாக ஆண்டவரை பார்த்து நாம் வேண்டுதல் செய்வோம். மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா,
குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. எல்லோரும் நாம் இணைந்து பாடி அவர் தருளுகின்ற தூய்மைக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். மாம்ச கீரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா. ஆண்டுடைய பரிசுத்தமான சமூகத்திலே முழங்காற்படிக்கிற நாம் உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவமறிப்பு நிச்சயத்தை அவரவர்களால் நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் சமயத்தையும் நம் அனைவருக்கும் தந்து வழிநடத்துவராக. ஆமென். ஆண்டவரின் அருள் கரத்திலிருந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்காகவும் பிற இருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பான இறை மக்களே, ஆண்டவரை தொழுதிடவும் ஆண்டவரிடமிருந்து நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான ஆசிகளையும் அனுபவித்திடவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஆலயத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை போற்றி புகழவும் ஆண்டவரோடும் இவ்வுலக மக்களோடும் நல்லுறவு கொண்டு வாழவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற திருச்சபை என்கின்ற ஐக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளவும் வசனத்தின் வழியில் நம்முடைய வாழ்வை வடிவமைத்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற மிக உயர்ந்த பொக்கிஷமாகிய திருமறைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்திட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தென்னிந்திய திருச்சபை என்கின்ற மாபெரும் ஐக்கியத்திற்காகவும் நம்முடைய பேராயத்திற்காகவும் நம்முடைய பேராயருக்காகவும் நம்முடைய பேராயத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற திருச்சபைகளுக்காகவும் பலவித நிறுவனங்களுக்காகவும் அருள்பணி இயக்கங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்வதற்கு அடையாளமாக அனைவரும் இணைந்து உறவினில் மகிழ்ந்திட நல் நண்பர், உதவிகள் செய்திட பல்பணியர் எனத் தொடங்கும் பாடலை பாடுவோம். உறவினில் மகிழ்ந்திட நல் நண்பர், உதவிகள் செய்திட பல்பணியர். உறவினில் மகிழ்ந்திட நல் நண்பர், உதவிகள் செய்திட பல்பணியர். அறவழி
ஆண்டவருக்கு நன்றி சொல்லிய நாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமன். இந்த நாளிற்குரிய நற்செய்தி திருமறை பகுதியை வாசிக்க கேளுங்கள். நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 25 முடிய படிக்க கேட்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் அந்த அதிகாரம் முடிய. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. நற்செய்தி பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவரே, அளவற்ற அருளினாலே இந்த பரிசுத்த நாள் ஓய்வு ஆராதனையும் காணொலி நிகழ்வு வழியாக நாம் கண்டு ஆண்டவரோடு நாம் ஒன்றுபடத்தக்கதாக இந்த ஆராதனை அனைத்து காரியங்களும் ஆண்டவருடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்க ஆண்டவர் அருள் செய்வராக. இந்த நாளிலும் பேராயத்தின் சார்பிலே பேராயத்தினுடைய தொடர்பு துறை வாயிலாக பதிவு செய்து மக்களை போய் சேரத்தக்கதாக ஒழுங்கு செய்த அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபையினுடைய தியான ஒழுங்கின் அடிப்படையிலே திருத்தோற்றத்திற்கு பின்வருகின்ற 4வது ஞாயிறாகிய இந்த ஞாயிற்றிலே கடவுளை செவித்தல் என்று சொல்கின்ற தலைப்பு சார்ந்து ஆண்டவரை செவிக்கின்ற சகுமாக திருச்சபை எங்கனமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற எதிர்பார்ப்பை நோக்கத்தை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதியிலே சங்கீதம் 81:9 உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் சொன்ன வாக்குத்தத்தத்தினை அல்லது சட்டத்தினை சங்கீதக்காரர் மிக தெளிவாக இங்கும் நினைப்பூட்டுகின்றார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கடவுளை சேவிக்கும்படியாக கடவுளை விட்டு விலகி போகாதிருக்கின்ற அளவிலே அவ்வப்போது பல்வேறு எச்சரிப்பான காரியங்கள்
வெகுவாக சொல்லப்பட்டுள்ளது. 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனை கடவுளை செபிக்க வேண்டும் என்பதிலே மக்கள் முழுமையாக கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இன்றும் கடவுளை நம்புகின்ற ஒவ்வொரு சமயத்தவரும் கடவுளை சேவிக்கவும், சேவிக்கின்ற கடவுளை சார்ந்து அவரை பற்றிய அறிவினாலே அவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு திருச்சபை என்று சொல்கின்ற போது மக்களால் அல்லது மக்களுடைய இயக்கம் என்று சொல்லலாம். இந்த திருச்சபையினுடைய இயக்கத்திலே திருச்சபையினுடைய மிக முக்கியமான காரியம் திருச்சபை கடவுளை தொழுது கொள்ளுகின்ற சமூகம், கடவுளுக்கு சாட்சியாக இருக்கின்ற சமூகம், கடவுளிடத்திலே தங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை தெரிவிக்கின்ற சமூகம், எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை பற்றிய காரியங்களை மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்கின்ற சமூகம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கடவுளை சேவிக்கின்ற சமூகமாக இருக்கின்ற நாம் அந்த நிலைமைக்குட்பட்ட காரியங்களிலே நாம் எங்கனும் காணப்பட வேண்டும் என்று சொல்கின்ற செய்தியினைத்தான் நான் உங்களோடு சொல்ல அல்லது பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லா சமயங்களிலும் கடவுளை சேவிக்க அல்லது தரிசிக்க ஆலயம் செல்வதும் ஆலயம் சார்ந்த காரியங்களில் ஈடுபடுவதும் வழக்கு அல்லது மரபு என்று சொல்லலாம். எனவே முன்னோர்களுடைய சொல்லின் அடிப்படையிலே ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்பது. அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆலயத்திற்கு அடுத்த அளவிலே மக்கள் கடவுளை தொழுது அல்லது சேவித்து ஆராதித்து அவரை பணிந்து அவருக்கு சித்தமான காரியங்களை செய்வது என்பதுதான். உடைய நாமும் ஐக்கியத்திலே அல்லது திருச்சபையினுடைய கூட்டுறவிலே நாம் இணைந்து ஆராதிக்கின்ற ஆராதனை வழியாக ஆண்டவரை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மிலே விரும்புகின்றார். திருமறையிலே ஆண்டவரை சேவித்து அதன்படி மிக நம்பிக்கையோடும் மிக கீழ்ப்படுதலோடும் கட்டுப்பாடோடு நடந்த மக்கள் அவருடைய வாழ்வின் அனுபவங்கள் எல்லாம் திருமறையிலே திரளாக சொல்லப்படுகிறது. அவைகளிலே 3 முக்கிய நினைவுகளை வைத்தான் நான் இந்த நாளிலும் கடவுளை சேவிக்கின்ற சமூகம் என்று சொல்கின்ற தலைப்பு சார்ந்த அளவிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேக்கு பின்பதாக தெரிவு செய்யப்பட்ட யோசுவாவின் குடும்பத்தை பற்றிய ஒரு முன் உதாரணத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் அறிந்தபடி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே அழைத்து வருகின்றார். மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்கின்ற ஒரு அழைப்பை யோசுவா பெற்றுக்கொள்கின்றார். யோசுவாவை கடவுள் தெரிவு செய்கின்ற போது மோசேயிடம் சொல்கின்றார், நீ கானானை பார்ப்பாய், ஆனால் கானானுக்குள் இந்த ஜனங்களை அழைத்து செல்வது உன்னுடைய காரியம் அல்ல, அது யோசுவாவினுடைய திட்டம் என்று சொல்கின்றார். யோசுவாவை மோசேக்கு பின்பதாக தலைவராக கடவுள் நியமிக்கின்றார். இந்த கானானுக்குள் செல்லும் என்பதாக யோர்தான் நதி காணப்படுகிறது. எனவே இந்த கானானில் உள்ள நிலைமைகளெல்லாம் இந்த யோசுவா அறிந்தபடினாலே, பல கடவுளர்களை வணங்குகின்ற பாங்கு அங்கு இருந்தபடினாலே, இந்த யோசுவா யோர்தானுக்கு முன்பக்கமாக அல்லது அந்த நதியின் கரையில் நின்று மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த நதியை கடந்து சென்றால் கானான், இந்த கானானுக்குள் சென்ற பின்பு நீங்கள் எந்த கடவுளை சேவிப்பீர்கள் என்பதை இப்பொழுது தீர்மானிக்க வேண்டும். அதற்கு தன்னுடைய குடும்பத்தை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். முன்னிலைப்படுத்தித்தான் அவர் சொல்லுகின்ற திருவசனம் நாம் அறிந்தபடி யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோசுவா சொல்லுகின்றார், இந்த யோர்தானை கடந்து கானானுக்குள் செல்கின்ற போது நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம், அதற்கு அடையாளமாக இதை செய்கிறேன் என்று சொல்லி யோர்தான் நதி ஓரத்திலே 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக 12 கற்களை இட்டு அந்த கற்களிலே கடவுளுடைய வார்த்தையை சொல்லி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி சத்தியம் பண்ணுகின்றார். இதை பார்க்கின்ற மக்கள் எல்லாரும் நினைக்கின்றார்கள், யோசுவா ஒரு தலைவராக இருந்து எப்படிப்பட்ட ஒரு முடிவை செய்கின்றார், எனவே நாம் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவருடைய மனதிலும் ஒரு மாற்றம் வருகிறது. அப்பொழுது யோசுவா கேட்கின்றார், நீங்கள் இப்பொழுது உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் என்று சொன்னபோது ஜனங்கள் சொல்கின்றார், நாங்களும் அப்படியே கானானுக்குள் கண்ட கடவுளர்களை
நாங்கள் தொழமாட்டோம், உண்மையாக யாவையைத்தான் வணங்குவோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து செல்கின்றார்கள். அன்பானவர்களே, கடவுளை சேவிப்பது, கடவுளை தொழுது கொள்வது கடவுள் நமக்கு தந்த ஒரு கிருபை என்று சொல்லலாம். ஒருவேளை அறியாமையிலும் கடவுளை விட்டு அகன்று போன நிலைமையிலும் ஆண்டவர் விரும்பாத காரியங்களை செய்து தூரமான நிலைமையில் இருந்த மக்களை மறுபடியும் அவரை சேவிக்கத்தக்கதாக, அவரை தொழுது கொள்ளும் இடமாக, தொழுது கொள்கின்ற மக்கள் அவர் விரும்புகின்ற நற்காரியங்களை செய்யும்படியாக கடவுள் விரும்புகின்றார். உள்ள யோசுவா, நானும் என் வீட்டாருமை என்றால் கடவுளை சேவிப்போம் என்று சொல்கின்ற வார்த்தை வறுமையாக செவித்தோடு மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். எனவே கடவுளை ஆராதிக்கின்ற ஆராதனுடைய வெளிப்பாடு நம்முடைய சாட்சியின் வழியாக வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இந்த யோசுவாவினுடைய குடும்பத்தினுடைய முன் உதாரணம் என்று சொல்லலாம். நானும் நீங்களும் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற சிலாக்கியத்தை நாம் அனுதினமும் பெற்றிருக்கின்றோம். ஆண்டவரை தொழுது கொள்கின்ற நாம் அவருடைய நல்ல பண்புகளை வெளிப்படுத்தும்படியாக சாட்சியாக வாழும்படி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இரண்டாவதும், கடவுளை சேவிக்கின்ற குடும்ப வரிசையிலே ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்ட நிகழ்வைத்தான் அந்நாளும் அந்நாளுடைய குடும்பத்தாரும் ஆலயத்தில் பெற்ற சமாதானமான நன்மையான காரியங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே, அந்நாள் குடும்பமாக தன் கணவரோடு ஆலயம் செல்கின்றாள். ஆலயம் செல்கின்ற போது அவளுக்கு ஏற்படுகின்ற மன விரக்தியினாலே வேதனைப்படுகின்றாள். அந்த வேதனையை கடவுளிடத்திலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றாள். அந்த விருப்பத்தின்படி கடவுள் சமூகத்திலே மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு நிற்கின்றார். இதை பார்க்கின்ற ஆசாரியராக ஏலி புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பெண் இவ்வளவு தூரம் வேதனையோடு இருக்கின்றாளே என்று சொல்லாதபடி, அந்த பெண்ணை வேதனைப்படுத்துகின்ற அளவில் நீ எவ்வளவு தூரம் இப்படியே குடித்து வெறுத்திருப்பாய் என்று சொல்வதை போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விடுகின்றார். அன்னாள் உடைந்து போகின்றாள். தன்னுடைய வேதனையை கடவுள் சமூகத்திலே சொல்வதற்காக வந்த இடத்துல இந்த ஆசாரியர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்கின்ற போது அவள் தன்னுடைய மனபாரத்தை ஏலியோடு பகிர்ந்து கொள்கின்றார். அப்பொழுதுதான் ஏலி பதில் சொல்கின்றார். 1 சாமுவேல் 1:17, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்லி ஏலி சொல்கின்றார். அன்பானவர்களே, கடவுளை சேவிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையினுடைய விரக்திகள், வேதனைகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் இவைகளெல்லாம் மேற்கொள்ளும்படி கடவுள் உதவி செய்கின்றார். ஒரு அன்னாளுடைய அனுபவம் தன் வாழ்க்கையிலே தனக்கென்று ஒரு சந்ததி இல்லையே என்று சொல்கின்ற ஒரு பெரிய வேதனை, பெரிய வருத்தம், இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கின்ற கண்ணீரோடு நின்ற இடத்திலே அவளுக்கு அந்த தேவாலயத்திலே அவள் தரிசிக்க சென்ற இடத்திலே ஒரு பெரிய சமாதானம். அன்பானவர்களே, நம்முடைய நிஜ வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கின்ற சவால்கள், நாம் காண்கின்ற பிரச்சனைகள், நெருக்கடிகள், வேதனைகள், ஒருவேளை அன்னாளை போன்ற மிகுந்த பாரத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பதில் கிடைக்காதா என்று சொல்லி நிற்கின்ற போது கடவுளுடைய சமாதானமான வார்த்தை அங்கு நிறைவேற்றப்படுகிறது. ஒருவேளை யோவேல் கடவுளை தரிசித்தபடினாலே அவரும் அவருடைய குடும்பத்தாரும் சாட்சியாக விளங்கினது போல அந்நாள் கடவுளை சமூகத்தில் சென்று தன்னுடைய பாரத்தை சொல்லி கடவுளை சேவித்தபடினாலே அவள் மிகுந்த சமாதானம் பெற்றுக்கொள்கின்றாள். அன்பானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்வதனாலே சமாதானத்தின் காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படி என்றால் சமாதானத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்கின்ற நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற கருவிகளாக உலகத்திலே செயல்பட கடவுள் நம்மை அனுப்புகின்றார். ஆண்டவரை சேவிக்கின்ற அல்லது ஆராதனுடைய அம்சத்தை புரிந்து கொள்கின்ற அளவிலே சொல்கின்ற ஒரு திருஷ்டாந்தமானது நம்முடைய சரீரத்திலெல்லாம் இதயமானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருடைய சரீரத்திலும் இதயத்தினுடைய இயக்கத்தை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. நாம் நினைத்தாலும் சரி, நினைக்காவிட்டாலும் சரி, அது தாமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இதயத்தினுடைய இயக்கத்தினாலே சரீரத்தில் உள்ள அசுத்தமான இரத்தங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு அது மறுபடியும் சுத்தப்படுத்தப்பட்டு சரீரத்திற்கு அனுப்பப்படுகிறது. அதுபோல தான்
ஆண்டவரை சேவிக்க அவருடைய சமூகத்தில் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய குறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, மறுபடியும் நாங்கள் நன்மையை செய்ய, கடவுள் விரும்புகின்ற காரியங்களை செய்ய உலகத்திற்கு அனுப்பப்படுகிறோம் என்று சொல்கின்ற செய்தி அதிலே சொல்லப்படுகிறது. அன்னாள் தன்னுடைய வாழ்விலே அமைதி இழந்தவளாக நின்ற அந்த மகளுக்கு ஆண்டவர் இரக்கம் பாற்றப்படினாலே அவள் சமாதானத்தோடு கடல் சென்றாள். ஒரு திருச்சபை அல்லது ஒரு ஆலயம் சார்ந்த மக்களுக்கு ஆண்டவர் அருளுகின்ற மேலான காரியம் அவருடைய சமாதானம் என்று சொல்லலாம். நிறைவிலே ஆண்டவரை சேவிப்பதனாலே நாம் பெற்றுக்கொள்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம் கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாகுகின்ற ஒரு காரியம். பிரிந்து நிற்பது, விலகி நிற்பது கடவுள் விரும்புகின்ற காரியம் அல்ல. நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஒன்றாயிருப்பதற்காக நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும், விட்டு கொடுக்கவும், ஒருவொரு புரிந்து கொள்ளவும், ஏற்றுக்கொள்ளவும் இந்த ஆராதனை மூலமாக அநேக அம்சங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை திருமறையிலே அழகான ஒரு எடுத்துக்காட்டாக மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 ஆகிய திருவசனங்களிலே ஆலயம் செல்கின்ற ஒரு நபருடைய நிலைமை அங்கு விளக்கப்படுகிறது. ஆண்டவரை ஆராதிக்க செல்கின்ற அவர் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு செல்கின்றார். காணிக்கைகளை கொண்டு சென்று படைக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் அவரிடத்தில் உள்ள குறையை கடவுள் சுட்டி காண்பிக்கின்றார். உன்னிடத்தில் உள்ள குறையினாலே நீ இந்த காணிக்கையை கொண்டு படிப்பது பரிகாரம் அல்ல. இந்த காணிக்கையை காட்டிலும் நீ உன் சகோதரனோடு, உன் இனத்தானோடு, பிற மக்களோடு ஐக்கியமாக இருப்பது மிக மிக முக்கியமானது என்று சொல்கின்றார். அப்படி என்றால் பணம், பொருள் இவைகளை காட்டிலும் மனிதர் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக ஒன்றாக இருப்பது கடவுளுடைய பார்வையிலே மிக மிக முக்கியமான காரியம். எனவே இந்த கடவுளை சேவிக்கின்ற ஒரு சமூகம், சேவிக்கின்ற ஒரு குடும்பம், சேவிக்கின்ற ஒரு மனிதர் பிறரோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அதைத்தான் மத்தேயு 5, 23, 24 ஆகையால் நீ பலிபீடத்திலே கொண்டு காணிக்கை கொண்டு வரும்போது உன்னை நீ நினைத்துக்கொள், அதிலே உனக்கு குறைவென்று சொன்னால் முதலாவது உன் சகோதரோடு சென்று நீ ஒப்புரவாகிக் கொள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, கடவுளை சேவிக்கின்ற வாக்கியம் பெற்றுக்கிற நாம் ஒரு சில அனுகூலமான காரியங்களை நாம் குறித்து சிந்தித்தோம். ஆண்டவரை சேவிப்பதனாலே சாட்சியாகவும், அவரை சேவிப்பதனாலே சமாதானமாகவும், அவரை சேவிப்பதனாலே ஒப்புரவாகுதலோடு வாழுகின்ற நமக்கு தான் இந்த ஆராதனையினுடைய நிறைவிலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லோரும் விரும்புகின்றோம். ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் அந்த ஆராதனை அரைகுறையான ஒரு ஆராதனை என்று தான் நாம் சொல்ல முடியும். எனவே இந்த ஆசீர்வாதம் என்று சொல்கின்ற காரியம் ஆராதனுடைய நிறைவு பகுதியில் இருந்தாலும் ஆண்டவரை சேவிக்க வருகின்ற மக்களுக்கு ஆண்டவர் அறிவிப்பதாக சொல்கின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் தியான வசனமாக சொல்லப்பட்டது போல உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம். இது கட்டளையாக பிரமாணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் உலக வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளிலே நாம் சந்திக்கின்ற எதிர்பாராத சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், மன உளைச்சல்கள், தவிர்க்க முடியாத சில காரியங்களினாலே நம்முடைய எண்ணங்கள் வழி விலகி போகின்ற நிலைமையும் இல்லாமல் இல்லை. சில வேளைகளில் நாம் நமக்குள் வருத்தத்தோடு கேட்போம், கடவுளை சேவித்து எனக்கு என்ன பயன்? இவ்வளவு காலம் கடவுளை சேவிக்கின்ற ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக நாங்கள் இருந்தோமே, எங்களுக்கு என்ன பயன் என்று சொல்லிக்கூட நீங்கள் நினைக்கலாம். அன்பானவர்களே, கடவுள் கட்டளையாக நமக்கு சொல்கின்றார், அந்நிய காரியங்களை, அந்நிய தெய்வத்தினுடைய காரியங்களை நாடவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ஒன்றான மெய்தேவனாம் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற சாக்கியத்தை இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பெற்றுக்கிற நாம் ஒரு காணொளி வழியாக ஆங்காங்கிருந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றாலும் நம்முடைய முன்னோர்களை நினைந்து பார்ப்போம். அவர்கள் கடவுளை சேவித்தபடினாலே அவருடைய வாழ்க்கையின் வழியாக அவர்கள் நிறைவேற்றிய நற்காரியங்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நாம் புரிந்து கொள்வோம். அவைகளை நாம் தவிர்த்து ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் விரும்புகின்ற சமாதானத்தின் காரியங்களை ஒப்புரவாக்குகிற காரியங்களை செய்து
ஆண்டவருடைய அருள் ஆசியை பெற்று ஒவ்வொரு நாள் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் என்றும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அருள் வாக்கை கேட்ட நாம் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமன். அன்பானவர்களே, இந்த தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து ஞானப்பாடலிலே 454வது பாடல், ஞானப்பாடல் 454, இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் என்கின்ற ஞானப்பாடல். இப்பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீர வாஞ்சையே என்னிலுண்டாகுகின்றதே. இன்னமும் தீர வாஞ்சையே என்னிலுண்டாகுகின்றதே. ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் சொல்லும் சீத்தமும் ஆசையுள்ளோனாய் செய்யவும் தேவ ஒத்தாசை நம்புவேன். ஆவியின் பேரில் சாருவேன். தேவ ஒத்தாசை நம்புவேன். ஆவியின் பேரில் சாருவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன். உன்னத அன்பை போற்றுவேன். நாதரின் இன்ப சத்தமும் வேதத்தில் கேட்டு நீத்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன். நீதியின் பாதை செல்லுவேன். ஆத்தும நன்மை நாடுவேன். நீதியின் பாதை செல்லுவேன். ஆட்கொண்ட
நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன் இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்த மாச்செங்கோன்மையும் விண்ணிலே தோன்றும் வண்ணமாய் மண்ணிலுண்டாகும் மேன்மையாய் விண்ணிலே தோன்றும் வண்ணமாய் மண்ணிலுண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். ஜெபம் செய்வோம். மாட்சிமை நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்வான இப்பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இறைவா, கொடுமையான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா என்கின்ற பெருந்தொற்றானது நாளுக்கு நாள் அதிகமாக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த துன்பத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகின்ற அனைவருக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல வாழ்வையும் விடுதலையையும் கொடுக்க வேண்டுமென்று உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். உலக நாடுகளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் துன்பத்தை அடியோடு ஆண்டவர் அகற்ற வேண்டுமென்றும் இந்த துன்பத்திலிருந்து மக்களுக்கு நல்ல வாழ்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமென்றும் இந்த துன்பம் மேலும் யாரையும் அணுகாதவாறு அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். மக்கள் இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு திரும்புகின்ற சூழலை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இறைவா, நாங்கள் வாழ்கின்ற எங்களுடைய நாட்டிற்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய நாட்டிலே நல்லாட்சி நடைபெறவும் நாட்டு மக்கள் அதன் வழியாக வாழ்வும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி ஏற்றம் இவைகளெல்லாம் மக்களை மிகவும் பாதித்து கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிகின்றீர். எனவே நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் ஏற்றுகின்ற சட்டங்களும் திட்டங்களும் மக்களினுடைய வாழ்வு சார்ந்ததாய் அமைய ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை என்கின்ற மாபெரும் ஐக்கியத்திற்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். தென்னிந்திய திருச்சபையின் கீழே செயல்படுகின்ற எல்லா பேராயங்களுக்காக பேராயர்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைவரோடும் இறையாசி இருப்பதாக. எங்களுடைய தென்னிந்திய திருச்சபையானது குன்றின் மேல் ஏற்றப்பட்ட ஒளி விளக்கை போல அனைவருக்கும் ஒளி கொடுக்கின்ற நிறுவனமாய் செயல்பட
ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பேராயத்திற்காக, எங்களுடைய பேராயருக்காக, பேராயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். எங்களுடைய பேராயமானது நாளுக்கு நாள் வளர்ச்சியின் பாதையிலே வெற்றி நடை போட ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். எங்களுடைய பேராயத்திற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற திருச்சபைகளுக்காக, பல்வேறு நிறுவனங்களுக்காக உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். எல்லா திருச்சபைகளும் எல்லா நிறுவனங்களும் இறை அரசினுடைய சின்னங்களாய் விளங்கத்தக்கதாக ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்தின் சார்பிலே நடைபெற்று வருகின்ற அருள்பணி ஊழியங்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். ஊழியம் செய்கின்ற மக்களையும் ஊழியம் கொள்ளுகின்ற மக்களையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்த வேண்டுமென்று உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த ஊழியங்களின் வாயிலாக பலர் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இறைவா, கவலையோடு கண்ணீரோடு பல்வேறு விதமான துன்பங்களோடு துயரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக உம்மண்டையிலே வேண்டுதல் செய்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் ஆற்றல் படுத்துவீராக, அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோருடைய துன்பங்களிலும் இருந்து எல்லோருக்கும் ஆண்டவர் நல்ல வாழ்வை கொடுக்க வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இறைவா, எங்களுடைய பேராயத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய ஆற்றலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்று அனுபவிக்கின்ற சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய பேராயம் தொடர்பான அனைத்து பணிகளிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் வழிகாட்டுதலும் இருக்க வேண்டுமென்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்குட்பட்ட எல்லா திருச்சபையின் மக்களுக்காக உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். அனைவரோடும் இறையாசி இருப்பதாக. திருச்சபையின் மக்களினுடைய நல்ல வாழ்வை ஆண்டவர் விரும்புகின்றபடியினால் அனைவரும் முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை புரிய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். எல்லா மக்களும் வசனத்தின் அடிப்படையிலே தங்கள் வாழ்வை வடிவமைத்து கொள்ளவும், ஆண்டவரை முறையாக தொழுது அதன் வழியாக ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இன்னும் அநேக நன்மைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமன். எல்லா நன்மைக்கும் காரணம், எல்லாரும் போற்றும் காரணம், நல்ல நாதா வல்ல வேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர்மன்னா, பல்கோடி நன்றி பூரணா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. தந்தை, மைந்தர், தூய ஆவியாருடைய அன்பும் அருளும் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
கொடுப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே